ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வர சச்சத்தம் பிரவே குரு மோகன் நமோ நமஸ்தே. விநாயகனே விக்ரர ஜகநாத கஜான சமர்த்தி யோதிக்கு ஓம் நாயக நம ஓம் நாயக நம ஓம் நாயக நம கிருதண்ட மகாகாய் ஸ்ரீ கோடி சமப்பிரதா நிர்விக்ன குருதா சர்வகாரி சர்வாம் சக்தி ஓம் சக்தி ஓம் நம சிவாய ஓம் நர்பஸ்வான சுனசேகரபதி ஓனம் சுனரவந்தானி வாழை குமரி மகால் நிரந்தர நிலீகார பைரவி திரிசுலிதேமிட சுரமர்தினி ஓம் சக்தி அடவாங்குள் இருக்கும் அன்னமய பார்வதியே திரளாத கன்னியாமரித்தா திருமணை காக்கும் பரவரை அவரத்தின் பரவர சங்கசுர சுபகர்ம திருவர சுந்தரியே ஓம் திர சுந்தரி சௌந்தரி திரிலோகநாய் தீபொழி பிரதிவாளை பரமேஸ்வரி திருஷ்டாந்திரம் சொர்ணம் தனம் கல்வி வீரம் ஆனந்தம் ஆரோக்கியம் மன நிம்மதி தருக ஸ்வாஹா. ஓம் சிவாயம். அன்பான நேயர்களுக்கு அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், ரசமணி, ராஜோஷியமை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிரணயாமம், தியானம், தவம் போன்ற அற்புதமான தெய்வீக சித்தர்களுடைய கலைகள். இந்த கலைகளை முறைப்படி பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு உடல் நலம், மனநலம், ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்கும். அருளும் பொருளும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு லக்னத்துல 7ஆம் இடத்தை சொல்லும் போது என்னன்னா திருமணம் அப்படின்னு சொல்றது, மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் நமக்கு தெய்வீக அம்சமா கிரகனுடைய அடைவுகள் கரெக்டா இருந்து நல்ல கிரகனுடைய பார்வைகள் இருந்துச்சுன்னா சீக்கிரமே கல்யாணம் முடியும். இதே சீக்கிரம் கல்யாணம் முடியாதவங்க லக்னத்துல 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாயோ சந்திரனோ சுக்கிரனோ இருந்தாலும் ராகு கேதுக்குள் கிரகங்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் 25, 27, 29, 32, 40 வயதுக்குள்ளதான் ஆயிருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க செஞ்ச பாவம், மூதாதையர்கள் செஞ்ச பாவம், அந்த கிரக அடைவுகள் அப்படி அடைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம தன்னுடைய எண்ணங்கள் வலுவா இருக்காது. நல்லவங்களை விட்டுருவாங்க, கெட்டவன்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க. நல்லவங்க விரும்புவாங்க இந்த பொண்ணை, அந்த பொண்ணை விரும்புறவங்க நல்லவங்களை இவங்க யதார்த்தமா பேசிட்டு இடக்கு முடக்கா பேசி செருப்பு கழட்டி காட்டி அதை பண்ணி இதை பண்ணி நீங்க யாரு நான் யாரு, எங்க குலம் என்ன, எங்க கோத்திரம் என்ன, நீங்க யாரு நான் யாரு என்னென்னமோ சொல்லி 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 அவங்களை கெடுத்து குட்டிச்சேர் ஆக்கிறாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் போய் மாட்டிக்கிட்டு குடிகாரனாக இருப்பான், குத்தியா பிடிச்சிருப்பான், குடி தம் அடிப்பான், திருடுவான், குளிக்க மாட்டான், சுத்தமா இருக்க மாட்டான், அவனை விரும்புவாங்க. அப்ப சாக்கடைக்கு சாக்கடை தான் பிடிக்கும், பன்னிக்கு பன்னீர் தான் பிடிக்கும், மான பிடிக்காது. அப்ப இனத்தோட தானே சேரும். அப்ப அதனால நல்லவங்களை விட்டுருவாங்க, கெட்டவங்களை போய் தொட்டுருவாங்க இந்த மாதிரி ஆளுங்க. அதனாலதான் லேட் ஆகுறதுக்கு காரணமும் உண்டு. அப்ப இதனால என்ன ஆகும், நல்லவங்க விலகி போயிடுறாங்கல்ல. நல்லவங்களை இடது காலில் எட்டி உதைக்கி போகும்போது அவங்களை இழிவா பேசும் போகும்போது என்ன பண்ணுவாங்க, சரிப்பா இந்த பொண்ணு வேண்டாம் போ, நமக்கு வேற ஆளை போய் பார்த்தலான்ட்டு போயிடுவாங்க. அதனால பொண்ணுக்கு திருமணம் ஆகுறதுக்கு தடை ஏற்படுறதுக்கு காரணமும் அதுதான். அதே மாதிரி ஆண்களும் நிறைய பேர் பொண்களை இழிவா பேசுவாங்க. இந்த பொண்ணு சரியில்லை, இது குட்டையா இருக்கு, நெட்டையா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எதையாவது சொல்லி பெண்களை புண்படுத்தி விடுறதும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப இதெல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்லி இவங்க பெரிய தன்னுடைய நிலையை யோசிச்சு பார்க்கணும். தன்னுடைய நிலை என்ன, நம்மளுடைய படிப்பு என்ன, நம்மளுடைய அந்தஸ்து என்ன, நம்மளுடைய குலம் என்ன, நம்மளுடைய சம்பாத்தியம் என்ன, நம்மளுடைய அழகு என்ன, இதெல்லாம் நம்மளையே பார்த்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலா அதுக்கு கீழே உள்ளவங்கள நம்ம பார்க்கணும். என்னைக்குமே நம்மளோட மீறி உள்ளவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டோம், அவங்கள்ட்ட பெரிய பணக்காரங்கள்ட்ட பழகிக்கிட்டோம், தாரக்கிட்டே காசு இல்லை, பெரிய பணக்காரனுடைய நட்பு கிடைக்கும் போது நீங்க அங்க அவங்கள்ட்ட அடிமையா தான் இருக்கணும். இப்படிலாம் பல சூழ்நிலைகள் உண்டு. அதனால திருமண தடை ஏற்படுறதுக்கு காரணமும் இதுதான். திருமண தடை ஏற்படுறதுக்கு ஒண்ணு தாந்திரிகம், மாந்திரிகம் ரெண்டுமே தான். கிரக நிலை கோளாறுகளும் அப்படித்தான். தன்னுடைய நினைவுகள் அடுத்தவங்களை குறை சொல்லியே வாழ்றது, இதுதான். அந்த குறை சொல்லி வாழும்போது நமக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அதுக்காக மனைவி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நிம்மதியா இருக்கா, அது நிறைவேறதுக்கு இல்லை. அந்த மனைவி கணவனை எப்படி தக்க வச்சுக்கணுமோ அப்படி தக்க வச்சுக்கிறது இல்லை. இந்த கணவன் மனைவிட்ட எப்படி விட்டு கொடுத்து அவங்க எப்படி தக்க வச்சுக்கணுமோ அப்படி இருந்துக்கிறது இல்லை. முரண்பாடுகள், அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லாம சோறு போட்டுக்க வச்சு திருட்டு போக வேண்டியது இப்படி சொல்லுவாங்க. அது கணவருக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்லவா? இல்ல, அந்த கணவருக்கு செய்யக்கூடிய மரியாதையோட அவங்கள்ட்ட அன்போட பேசி அரவணைப்போட இருந்து பண்பாடா பேசி அவங்கள்ட்ட கொடுத்தா அந்த சாப்பிடுற சாப்பாட்டுல 50% மதிப்பும் மரியாதையும் கவனிப்பு இருந்ததுன்னா மீதி 50% சாப்பாடு உள்ளவே சேரும். இது மனைவியா இருக்கப்பட்டவா போய் சாப்பிடுங்க போங்க, எனக்கு என்ன சமைச்சு வச்சிருக்கோம்ல போய் சாப்பிட வேண்டியது சொன்னோம்னா
அந்த மனசுக்கு சங்கடப்பட்டு போய் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுல வந்து ஒரு அர்த்தம் இல்லாம போவார். இல்ல மனைவியானவள் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க தெரியுங்களா பெரியவங்க? மனைவிக்கு தேவையான பண்புகள் அப்படின்னு சொல்லி பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க. இதுதான் கிழவன் கிழவிகள்கிட்ட நம்ம பழகணும், தாத்தா பாட்டிகள்கிட்ட பேசணும், அவங்க அனுபவங்களை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அதனுடைய பண்பாடுகள் நமக்கு புரியும். எப்படி சொல்றாங்கன்னா, சேவை செய்வதில் தாசியாய், மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்வதில் தாசியாய், யோசனை சொல்வதில் மந்திரியாய், யோசனை சொல்வதில் ஆலோசனை சொல்வதில் மந்திரியாய், அழகில் மகாலட்சுமியாய், அழகில் மகாலட்சுமியாய், சீவி சிங்காரிச்சி பூ வச்சு பொட்டு வச்சு நகை போட்டு அதில் நல்ல சுத்தமா இருந்து நல்லா அழகா இருக்கணும். அவங்களாம் பெண்களுக்கு அழகு ரொம்ப தேவை, ஆண்களுக்கு வீரம் தேவை. அவன் கருத்த பயிரா இருந்தாலும் சரி, அழகா சம்பாரிச்சான்னு வச்சுக்கோங்க, நிறைய செல்வம் தானே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அது போதும். எல்லா பொண்ணுகளும் அவள்கிட்ட வந்துடுவாங்க, விரும்புவாங்க. ஆனா பெண்களுக்கு வந்து அழகு தேவை. அந்த பெண்கள் அழகா இருந்தா தான் விரும்புவாங்க. அழகு வந்து பெண்களுக்கு கால் முதல் தலை வரை ஆபரணங்கள் அழகுகள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த அழகு தேவை. அது என்ன சொல்றாங்க, அழகில் மகாலட்சுமியாய், அழகில் மகாலட்சுமியாய், மன்னிப்பதில் பூமாதேவியாய். மன்னிக்கிறதுல புருஷன் தப்பு பண்ணாலும் சரி, பிள்ளைய தப்பு பண்ணாலும் சரி, எதை செஞ்சாலும் பூமாதேவியாய். பூமாதேவியாய்னா என்ன, நம்ம பூமியை பழக்கிறோம், வெட்டுறோம், குத்துறோம், குழி தோன்றோம், அப்புறம் மிதிக்கிறோம், படுக்கிறோம், எந்திக்கிறோம், என்னென்னமோ பண்ணி போரிங் போடுறோம், என்னென்னமோ பண்றோம். அதை தாங்குதா இல்லையா? அந்த மாதிரி நம்ம மன்னிக்கிறதுல பூமாதேவியாய் இருக்கணுங்கிறாங்க. அன்போடு ஊட்டுவதில் அன்னையாய், அன்போடு ஊட்டுவதில் அன்னையாய். தாய் வந்து என்னைக்குமே பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும் போது பாசத்தோட தான் ஊட்டி ஆகணும். அப்படி ஊட்டுறவங்க தான் தாய். அப்ப அன்போடு இருக்கிறது கணவனா இருந்தாலும் அவங்களுக்கு தாய் மாதிரி தான். நீங்க தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதனால தாய்க்கு பின் தாரம் சொல்றதுனால கணவனா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் எல்லாருமே நீங்க எல்லாத்துக்குமே நீங்க தாய் தான். அப்ப அவங்கள்ட்ட பாசத்தோட நடந்துக்கிறதும் நல்லது. அதே மாதிரி மஞ்சத்தில் கணிகையாய், மஞ்சத்தில் கணிகையாய், அவருக்கு எந்த இடத்துல எந்த சந்தோஷத்தை கொடுக்கணுமோ அந்த சந்தோஷத்துல கணிகையாய். இப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான மனைவின்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு உண்மையான மனைவிகள் அப்படி இருக்காங்களா? நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிற, நீ போய் சோத்தை போட்டு தின்னுப்போ, இப்படிதான் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் பேர் நல்ல முறையில் அன்பா கவனிக்கிறாங்க, நான் பாக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில நானும் 1,00,000 பேருக்கு ஜோடம் பார்த்துட்டேன். 15 வயசுல இருந்து நான் ஜாதகம் எழுதுறேன், 20 வயசுல இருந்து ஜோடம் பாக்குறேன். நான் விஜய் டிவி, ராஜ் டிவி, வின் டிவி, தமிழ் டிவி, ஜெயா பிளஸ் எல்லா டிவிலையும் நான் பேசிட்டேன். எல்லா டிவிலையும் வளம் வந்துட்டேன். தமிழ்நாடு முழுக்க 50 சென்டர் போட்டு அங்கங்க லோக்கல் சேனல்ல பேசி, அங்கங்க லாட்ஜுகளில் தங்கி, அங்கங்க ஊர் மக்களை பார்த்து இந்த தொழில் நான் செஞ்சிருக்கிறேன். அப்படி 1,00,000 பேருக்கு நான் ஜோடம் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சதுல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, கெட்டவங்க அதுக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பாசத்தோட. இப்பவும் 80 வயசு 90 வயசு வரைக்கும் கூட தன்னுடைய கணவர் எங்கேயும் போக விடாம அவர் கூடயே போவாங்க, கூடயே வருவாங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த மருந்து மாத்திரை கொடுக்கறது, தண்ணி வச்சு வெண்ணி வச்சு கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, அவரை கவனிக்கிறது வேற யாரும் இல்லை, நான் தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா சிலர் அப்படி இல்லை. ஆமா, அவர் சாப்பிட்டு கிடப்பாரு, எனக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணுவாங்க, எங்கனாலும் போவாங்க, எங்கனாலும் வருவாங்க. இப்படி ஒரு மனைவிகள் இருக்கும்போது என்ன ஆகும், நாளடைவில் அது பிரிவுகள் தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால திருமண தடை ஏற்படுறதும் உண்டு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு முடியாம பிரிகிறதும் உண்டு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த கிரக நிலைகளுடைய அடைவுகள் அது நல்லா இல்லை, அடுத்து நல்ல எண்ணம் இல்லை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற நோக்கம் இல்லை. அப்ப அப்படிங்கும் போது எப்படி யாருக்கு என்ன உதவி பண்ணணுமோ அந்த உதவியை கண்டிப்பா பண்ணணும். அதை பண்ணுனா நம்முடைய நட்பு நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லாட்டா அந்த நட்பு நீடிக்காது. அதனால அவசரத்துல கல்யாணம் பண்ணி சாவகாசத்துல சங்கடப்படாதே சொல்லுவாங்க. அவசரத்துல கல்யாணம் பண்ணி சாவகாசத்துல சங்கடப்படாதே அப்படிம்பாங்க. நல்லா அவசரப்படக்கூடாது, பதற காரியம் செதறிடும் அப்படிம்பாங்க. அதனால திட்டம் போட்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழலாம். அதற்கு இந்த ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், ரசமணி, ராஜோஷமை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம், தவம், இவ்வளவு கலைகளும்
நமக்கு தேவையான கலைகள் அதன் மூலமாக நம் வாழ்க்கையில் பல மடங்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.